இங்க நடக்கக்கூடிய சில விஷயங்களை மடைமாற்றம் பண்ணுவதற்காக திமுக வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றதையும் ஒரு முன்வைக்கிறாரு. இது இப்ப பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல, அதுக்கு உங்களோட பதிலோட உங்களோட இந்தி கூட்டணியோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் அவர் முன்வைக்கிறாரு. என்ன நிலைப்பாடு இந்தியா கூட்டணிக்கு? இல்ல இப்போ பண்ணாம அப்புறம் எப்ப பண்றது? சரி, இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் டீலிமிட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க என்னத்துக்கு அவசரப்பட்டு நீங்க வந்து மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வந்தீங்க? அதுக்கு இப்ப என்ன அவசியம்? டீலிமிட்டேஷன் முடிஞ்சுதான் வந்து அது அமலுக்கு வரும் என்றால், பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கப்பட்ட பின்னாடி தான் அது அமலுக்கு வரும்னா, எதுக்கு சென்ற ஆட்சி காலத்துல நாடாளுமன்றத்தை கூட்டி அவசரமா நீங்க மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வந்தீங்க? அதுக்கு என்ன அவசியம் வந்தது? அப்போ சென்சஸ் எடுக்கப்படல, டீலிமிட்டேஷன் நடக்கல, அப்ப எதுக்கு அவ்வளவு அவசரமா வந்து பின்தேதியிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வர்றீங்க? இன்றைக்கு அமல்படுத்த துணிவோ திராணியோ பக்கோ இல்லாதவங்க எதுக்கு அந்த மசோதாவை கொண்டு வர்றீங்க? அப்போ பிஜேபி ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்தா அது எப்ப வேணாலும் கொண்டு வரலாம். 2026 இதுபடி என்ன சொல்றது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுபடி டீலிமிட்டேஷன் நடக்கணும். அது as per ப்ரொசீஜர். அதை தள்ளி வச்சது வாஜ்பாய் தான் தள்ளி வச்சார். 2026 வரைக்கும் அவங்களோட பீரியட்ல தான் தள்ளி வச்சாங்க. அப்ப 2026 வரப்போகுது. 2025 கிட்டத்தட்ட பாதி வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப இன்னைக்கு பேசாம எப்ப பேசுறது இது? அப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், ஒரு மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷன் பத்தி என்னவா இருக்குங்கிற கிளாரிபிகேஷனை முன் வச்சு ஒரு விவாதத்தை துவக்கிறார். ஒரு பொது விவாதத்தை இதில் நடத்தி ஆகணும்.